ஆவணி மாத ராசி பலன்கள், அதாவது 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். பராபவ வருடம் ஆவணி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதோடு இந்த மாதம் சொந்த வீட்டிற்கு வலுவடையவும் செய்கிறார். எனவே மாதத்தின் பிற்பகுதியில் மகிழ்ச்சியெலாம் அதிகரிக்க போகுது. மகத்தான காரியங்கள் பலவும் செய்து வெற்றி பெறுவீங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு கிடைத்து மகிழ்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் உள்ளவங்க எண்ணிக்கைகளை பூர்த்தி செய்வீங்க. மாதத்தின் முற்பகுதியில் கூடுதல் கவனம் தேவை. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகளால் குழப்பத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். அடுத்தது சிம்மம். புதன் உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் தனஸ்தானம் மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் ஆவணி 1ஆம் தேதி, அதாவது 18/8/2026 அன்று சிம்ம ராசிக்கு போகிறாரு. இதன் விளைவாக நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரப்போகுது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. கல்விக்காக எடுத்த முயற்சிகளில் கைகூடும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புத ஆதித்ய யோகம் ஏற்படுறதுனால பொருளாதாரத்தில் இருந்த பற்றாக்குறை அகலும். வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டடத்திற்கு மாற்றும் முயற்சி கைகூடும். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவங்களுக்கு எதிர்பார்த்த உத்தியோகம்லாம் கிடைக்க போகுது. அடுத்தது உச்ச புதனும் உச்ச குருவும், அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் 17ஆம் தேதி, அதாவது 3/9/2026 அன்று கன்னி ராசியில் புதன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் உச்சம் பெற்று 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறது யோகம்தான். பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறதுனால பூர்வீக சொத்து தகராறு அகலும். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. வருமானம் பல வழிகளிலும் வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்யும். பிள்ளைகளின் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும், பணிபுரிய வேண்டும் என்ற முயற்சியெலாம் வெற்றி பெறும். இந்த மாதம் முழுவதும் குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதன் பார்வை பலத்தால் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வரன்கள் வாசல் தேடி வரும். நீண்ட நாளாக இருந்த நோய் அகலும். உங்களை நேசிக்கும் கூட்டம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் பலப்படுவதனால அனைத்து யோகங்களும் சேரும். குறிப்பாக வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டும் என்று விரும்புகிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகள் வரலாம். அடுத்தது துலாம் சுக்கிரன், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆவணி 15ஆம் தேதி, அதாவது 1/9/2026 அன்று சுக்கிரன் துலா ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறவர் தான் சுக்கிரன். அவர் 6ஆம் இடத்திற்கு வரும்பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்கள் நடைபெறும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு மட்டுமல்லாமல் வேண்டிய சலுகைகளும் கிடைக்கும். நீண்ட நாளாகிய பாக்கிகள்லாம் வசூலாகி பரவசப்படுத்தும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையும் பிரச்சனை இல்லாமல் சேரும். பஞ்சாயத்துகள் சாதகமாக முடியும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டும் புகழும் கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளின் நட்பு பலப்படும். கலைஞர்களுக்கு தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். மாணவ மாணவியருக்கு அதாவது கல்வி விருத்தி ஏற்படும். பெண்களுக்கு இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும். திருமண முயற்சி கைகூடும். இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு நன்மையை தரும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26, 27, 30, 31, செப்டம்பர் 6, 7, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம்